ஆக்ஷன். இப்போது உங்களுக்கு 7th கொஸ்டினில் நான் கொடுத்த மாதிரியே ஒரு கொஸ்டின் தான் உங்களை கேட்க போகிறேன். நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்ல போகிறீங்க. ஆனால் நான் உங்களுக்கு மெடல் கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? ஐ எம் 100% கான்ஃபிடென்ட் நீங்கள் எல்லோரும் இதுக்கு ஆன்சர் பண்ணிடுவீங்க. ரெடியா? இப்போ எனக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? இப்போ நான் இங்கே வந்து ஒரு அரே க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த அரேக்குள்ளே நான் வந்து கொஞ்சம் பேரை வச்சுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் யூஷுவல் தேவா, பிரின்ஸு, அதுக்கப்புறம் ஸ்வேதா. உன் பேர் மட்டும் எனக்கு எப்போ டைப் பண்ணாலும் தப்பாக வருது, ஏன்னு தெரில சத்தியமாக. ஓகே, இப்போ எனக்கு என்ன தெரியுமா வேணும்? பிரின்ஸில் இருக்கிற சி மட்டும் பிரிண்ட் ஆகணும். இது எப்படி பிரிண்ட் பண்ணுறது? எனக்கு ப்ரோக்ராமிங் சொல்லுங்கள். கமான் டெல் மீ. இப்போது அலர்ட், ஃபஸ்ட்டு அலர்ட் போட்டுக்கணும். கரெக்டாக? அலர்ட்டுக்குள்ளே என்ன பண்ணணும்? ஏ ஆஃப் 1னா பிரின்ஸ் கிடச்சிடும். கரெக்டாக? இப்போ என்ன பண்ணணும்? எங்கே 3 எங்கே எழுதுறது? 1 பக்கத்துலேயே இங்கேயா? ப்ராக்கெட்டுக்கு இந்த பக்கமா? இப்படி போட்டு 3யா? ட்ரை பண்ணலாமா? நீங்கள் சொன்னது தான், எனக்கு தெரியாது. வந்துடுச்சு. புரியுதா? ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, இதுக்கு அவுட்புட் ட்ரேஸ் பண்ணி காட்டுற பாருங்க. இது இருக்குல்ல, ஏ வந்து இதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு இந்த இடத்துல. ஓகேவா? ஏ ஆஃப் 1, இதோ ஆஃப் 1 என்ன? பிரின்ஸ் தான் இங்கே இருக்குது. கரெக்டாக? 0 1 2. அப்போது இது எதை ரிட்டர்ன் பண்ணும்? பிரின்ஸை ரிட்டர்ன் பண்ணும். புரியுதா? இப்போ பிரின்ஸ் ஆஃப் 3 0 1 2 3 அது என்ன ரிட்டர்ன் பண்ணும். அதனால் இங்கே வந்து என் ரிட்டர்ன் ஆகும். அலர்ட்டுக்குள்ளே என் இருந்தால் என்ன வரும்? என்னன்னு வரும். புரிஞ்சா? இவ்வளவு தான் இதுன்னு தான் நினைக்கிறீங்க. இந்த கொஷின் இவ்வளோதான் சொன்னால் என்னை விட ஒரு பேடான டீச்சர் இருக்க முடியாது. கரெக்டாக? இங்கே தான் நான் ட்விஸ்ட்டை கொண்டாட போகிறேன். அரேக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் ஸ்டோர் பண்ணலாம் தானே. இப்போ நான் என்ன தெரியுமா பண்ண போகிறேன்? அரேக்குள்ளே ஒரு அரேவை ஸ்டோர் பண்ண போகிறேன். புரியல? அதாவது ஏ வந்து விங்ஸ்ன்னு மாற்ற போகிறேன். ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே 3 ஸ்ட்ரிங் இருக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா 3 அரேவை வைக்க போகிறேன். இங்கே ஒரு அரே, இங்கே ஒரு அரே, இங்கே ஒரு அரே வைக்கலாம் தானே. எப்படி? அப்போ ஒரு அரேக்குள்ளே நிறைய அரேக்குள்ளே அரே இருக்குது. அப்படின்னா அரேக்குள்ளே 3 அரே இருக்குன்னு நீங்கள் சொல்ல தேவையில்லை. முதல்ல அரேக்குள்ளே 3 ஸ்ட்ரிங் இருந்துச்சு. அதுதான் அரேவோட கான்செப்டே. மோர் தேன் 1 இருக்கலாம். கரெக்டாக? ஸோ லாஸ்ட் டைம் வாட் டிட் வி ஹேவ்? அரே ஆஃப் ஸ்ட்ரிங். ஸோ நிறையா ஸ்ட்ரிங் இருந்துச்சு. ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே பிரின்ஸுங்கிற ஒரு பேர் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் அரே ஆஃப் ஸ்ட்ரிங்குள்ளே தேவா, பிரின்ஸுன்னு நிறைய பேருக்கு பேரை ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ நான் என்ன வச்சுருக்கேன்னா அரே ஆஃப் அரே வச்சுருக்கேன். அப்போ இந்த அரேக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கணும்ல. இந்த அரேக்குள்ளே ஸ்ட்ரிங் இருக்கும். ஸோ அரே ஆஃப் ஸ்ட்ரிங், இதை தான் 2D அரேன்னு சொல்லுவோம். அப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்னா, வெப்பில் இருக்க ஒரு 2 பேருக்கு பேரை சொல்கிறோம். தேவா, பிரின்ஸு. இதுக்குள்ளே அயன்மேனில் இருக்க ஒரு 2 பேருக்கு பேரை சொல்கிறோம். கனி, உமேஷ். இதுக்குள்ளே வேற ஒரு விங்க சொல்லுங்கள் எனக்கு. ஃப்ராங்கோ, அஸ்வின். இதில் எனக்கு என்ன தெரியுமா வேணும்? எனக்கு தேவாவில் இருக்கிற வி வேணும். சொல்லுங்கள் இப்போ எனக்கு இங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். விங்ஸ். அடுத்து விங்ஸ் ஆஃப் விங்ஸ் ஆஃப். இப்போ நான் என்ன பண்ணணும்? நம்பரை மட்டும் சொல்லுங்கள். 0 போட்டால் எனக்கு என்ன செலக்ட் ஆகும்? தேவாவை செலக்ட் ஆயிருமா? இங்கே பாரு, இதுதான் அரே, இதுதான் விங்ஸு. விங்ஸ் ஆஃப் இது 0. புரியுதா? புரிஞ்சுதா? இது 1. இப்படி தான் இருந்துச்சு முதல்ல. இப்படி தான் இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? நல்லா பார்த்துக்கோங்க, கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இப்படி தானே முதல்ல இருந்துச்சு. இது 0வா? இது 1ஆ? இது 2வா? அப்போ நீ 0 செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இதை தான் செலக்ட் பண்ணியிருக்க. கரெக்டா? இதுக்குள்ளே என்ன இருக்குது? இது வந்து ஒரு அரே. புரியுதா? ரைட். இப்போ தேவா செலக்ட் பண்ண நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும்? மறுபடியும் 0. இப்போ இது என்ன கொடுக்கும்? இதுக்கு அடுத்தது 0வா 2வா? யாருக்கெல்லாம் இது புரியலை கை தூக்குங்க.
எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? உனக்கு புரியலை? ஓகே குட். இப்போ நான் அவுட்புட் ட்ரேஸ் பண்ணி காட்டுறேன், உனக்கு புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு விங்ஸ் எதை ரிட்டர்ன் பண்ணும்? இதை மொத்தத்தையும் ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டாக? இது மொத்தத்தையும் ரிட்டர்ன் பண்ணால் நம்ம குழப்புங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலான்னா, இது வந்து இப்படி ஒரு அரேக்குள்ளே அரே. கரெக்டாக? இதை தான் இது ரிட்டர்ன் பண்ணும் விங்ஸு. இப்போ விங்ஸ் ஆஃப் 0 எதை ரிட்டர்ன் பண்ணும்? இந்த ஃபஸ்ட்டு இதை ரிட்டர்ன் பண்ணும். இங்கே ஃபஸ்ட்டு இது எது? இது தானே, இது தேவா பிரின்ஸ் தானே. புரிஞ்சு தானே இது உனக்கு? அப்போ இது ஆஃப் 0 வந்து தேவா பிரின்ஸ் தானே ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது தேவா பிரின்ஸை ரிட்டர்ன் பண்ணும். இப்போது தேவா பிரின்ஸ் ஆஃப் 0 எதை ரிட்டர்ன் பண்ணும்? அவன் சொல்லிட்டோம். தேவா பிரின்ஸு இது ஒரு அரே. இதோட 0th பொசிஷனில் 0 1. கரெக்டாக? 0ல் என்ன இருக்குது? அப்போது இது ஆஃப் 0 எதை ரிட்டர்ன் பண்ணும்? ஸோ இது தேவாவை ரிட்டர்ன் பண்ணும். தேவா ஆஃப் 2 0 1 2. 2ல் என்ன இருக்குது? அப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? வி. இப்போ வி வரணும். புரிஞ்சா? இப்போ உனக்கு கிளியராக புரிஞ்சிருச்சா? ரிட்டர்னிங்னு என்ன நல்லா தெளிவாக தெரியுதா? இப்படி தான் எல்லாமே ஒர்க் ஆகும் ப்ரோக்ராமிங்கில். இப்போ இதை கொடுத்தோம்னா வீண் வந்துடுச்சு. நல்லா இருக்கா? இவ்வளவு தான் இந்த கொஷின். இதுவும் முடிஞ்சிருச்சு.